ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் விலாகுங்க. இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் வளர்ப்பு முறை தான் பார்க்க போகிறோங்க. இந்த ரோஜா செடி ரோஜாக்கள் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய செடினா இந்த பன்னீர் பட்டன் ரோஸுங்க. இது எந்த மெயின்டெனன்ஸும் தேவைப்படாத செடி, நல்லா பூக்குங்க, நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். இது பன்னீர் ரோஸ் மாதிரி பூக்குங்க. பன்னீர் ரோஸ் நல்லா முள் வரும், நல்ல ஹைட்டு வரும், கொத்தில் ஒரு 10 பூ வைக்கும். இது எல்லா துளுக்குறதுலேயுமே நம்மளுக்கு மொட்டுக்கள் வைக்கும், நிறைய பூக்கள் பூக்கும். நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம 5 அடிக்கு மேலேயே போகுங்க. இது நல்லாவே வளரும், நிறைய முள் இருக்காது. ஒரு பன்னீர் பட்டன் ரோஸ் எந்த சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி பூக்கும். மழை காலத்தில் நல்லாவே பூக்கும், அழகாக பூக்கும், நல்லா பெருசாகவும் பூக்குங்க. நம்ம மாடியில் நான் 5 செடி வச்சுருக்கேன். இந்த செடி இது ஈஸி மெயின்டெனன்ஸு, நிறைய பூக்கக்கூடியதுனால இதை நான் அங்கங்கே வச்சுருக்கேங்க. செடி நம்ம ஒரு பெயிண்ட் பக்கெட்டிலேயோ இல்லை வாட்டர் கேன்லேயோ வச்சிட்டோம்னாவே போகிறோம், நல்லா ஹைட்டுக்கு வந்துடுங்க. நம்ம வீடியோவே நம்ம தாக்கி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ ஹைட்டாக வரும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் நான் ஒரு சின்ன பெயிண்ட் பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன். நல்லாவே வளரக்கூடிய செடிகள்ங்க இது. இப்போ ரோசஸ் சீசன்னால் எல்லாத்துலேயுமே ரோஸுங்க. இது சம்மர் ஸ்னோவும் கொத்து கொத்தாக பூக்கும். நம்ம இன்றைக்கி பன்னீர் பட்டன் ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டன் ரோஸு ஈஸி மெயின்டெனன்ஸு, கலரும் பார்த்திங்கன்னா பன்னீர் கலரில் தாங்க நம்மளுக்கு பூக்கும். நான் இது வீடியோ எடுக்கிறதுக்கோசரமே விட்டுருந்தா நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய அது வேற கட் பண்ணி விட்டோன்னே நம்ம அதனுடைய வளர்ச்சி டபுள் பங்காக இருக்கும், நிறைய மொட்டுக்கள் வைக்கும். கட் பண்ணி அடி உரம் கொஞ்சம் கொடுத்து ஸ்ப்ரே கொடுத்து விட்டோம்னா பூக்கள் கொத்து கொத்தாகவும் நல்லா பெருசு பெருசாக வைக்கும். ஏன்னா நம்மளுக்கு அடர்த்தியாக இருக்கும்போது இலைகளே எல்லா தீனியும் அந்த இலைகளே எடுத்துக்கோங்க. அதனால் நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர் அதுக்கு நேராக போகாது. அதனால் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அதனுடைய வளர்ச்சியும் ஜாஸ்தி இருக்கும், பூக்களும் ஜாஸ்தியாக இருக்குங்க. பூக்களும் பெருசு பெருசாக அழகாகும். நீங்கள் பூச்சி தாக்கத்தில் இருந்தால் ஸ்ப்ரே கொடுங்க, நான் அதுதான் கொடுப்பேன். எப்சம் சால்ட்டு கொடுங்க, வாரம் ஒரு தடவை. கெம்மு ஸ்ப்ரேவாக கொடுப்பேங்க. அதுக்கப்புறம் காய்கறி கழுவு தண்ணி, அரிசி கழுவின தண்ணியெலாம் புளிக்க வச்சு அதை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் புண்ணாக்கு கரைசல், சீவீடு, போன்வீல், இது தான் மாற்றி மாற்றி. ஆனால் ஒன்ஸு ஒரு மாதத்தில் 3 தடவையாவது கண்டிப்பாக அடி உரம் எதனா கொடுத்தீங்களான்னு மட்டும்தான் இதனுடைய வளர்ச்சி நம்ம பார்க்க முடியுங்க. ரோசஸ்க்கு மட்டும் ஹெவி ஃபீடர்னால நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் பன்னீர் பட்டன் ரோஸுக்கு அந்தளவுக்கு நம்ம கேர் கொடுக்கணுன்னு கிடையாது. இந்த ஹைப்ரிட் ஹெச்டி வெரைட்டி சொல்லும் பார்த்திங்களா, அந்த ரோசஸ்க்கு தாங்க நிறைய நம்மளுக்கு கேர் கொடுத்துட்டே இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி செடிங்களுக்கெல்லாம் கேர் ரொம்ப கொடுக்குற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே கொடுத்து விட்ருவேன். ஆனால் ஹெச்டி வெரைட்டிஸ்லாம் ஒரு 10 பூ அந்த மாதிரி பூக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20, 30 தான். இந்த காஷ்மீர் ரோஸு, இந்த சம்மர் ஸ்னோ இதெல்லாம் 50 பூக்கு மேலே தாங்க பூக்கும், நிறையவே பூக்கும். நான் அறுவடை இப்போ எடுக்கலைங்க, ஏன்னா பொங்கல் நெருங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். சாமிக்கெல்லாம் பொங்கலுக்கு அறுவடை போடணும் அப்படின்றதுனால அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அதனால் ரோஜா பிரியர் எல்லார் வீட்லேயுமே பன்னீர் பட்டன் ரோஸ் இருக்கணுங்க. ஏன்னா இது நல்லா வளரும். நல்லா தோட்டத்தில் நம்மளுக்கு பூக்கள் எப்பவுமே இருக்கிற மாதிரி, தோட்டத்தில் போனோன்னா நம்ம ரோஜாக்கள் இல்லாத நாளே இருக்காது, அந்த மாதிரி பூக்குங்க. எல்லா கிளைமேட்டையும் தாங்கி வளருங்க. சம்மர்லாம் நல்லா தாங்கி வளரக்கூடாது. இந்த செடிலாம் என்கிட்ட 5 வருஷமாக இருக்குது. இந்த செடியே 5 வருஷத்து செடிங்க, இப்போ வாங்கின செடி கிடையாது. நம்மளுக்கு அடுத்தடுத்த சீசனுக்கு அழகாக ட்ராவல் ஆகி வரக்கூடியது இந்த பன்னீர் பட்டன் ரோஸுங்க. எனக்கு ரோஜா ரொம்ப பிடிக்கிறதுனால நான் ரோசஸ் அங்கங்கே வச்சுருப்பேன். கேர் ரொம்ப கொடுக்காத செடின்னு பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் பட்டன் ரோஸு. எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் கொத்து கொத்தாக அறுவடை ஏறுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.